பெரிகாத்தானின் முக்கிய தலைவர்களின் ராஜினாமா வருத்தமளிக்கும் வகையில் உள்ளதாக கராக்கான் தலைவரும் பெரிகாத்தான் உதவி தலைவருமான டாக்டர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். பெர்லிஸில் ஆட்சி கவிழ்ப்பு சம்பவம் முதல் இப்போது பெரிகாத்தான் தலைவர்கள் ஒவ்வொருவராக ராஜினாமா செய்தாலும் நம் இலக்கு அடுத்த பொதுத் தேர்தல் என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பெரிகாத்தான் கூட்டணி ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக மட்டுமே இருந்துவிட்டு கலைக்கப்பட்டுவிடக் கூடாது. அடுத்த பொதுத் தேர்தலில் நாம் ஒரே கூட்டணியாக இருந்தால் மட்டுமே ஆட்சியை அமைக்க பெரும்பான்மை நமக்கு கிடைக்கும். இது ஒரு சிக்கல் என்றாலும் பெரிகாத்தான் உச்சமன்ற கூட்டத்தில் இந்த முரண்களை முதிர்ச்சியுடன் நாம் கையாள வேண்டும் என்று டாக்டர் டொமினிக் லாவ் வலியுறுத்தினார். நமக்குள் நாம் நேரடியாக விவாதிப்போம். அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் நாம் பொறுப்பேற்போம். அடுத்த பொதுத் தேர்தல் வரைக்கும் நாம் அனைவரும் பொறுமையாக இருப்போம் என கராக்கான் தலைவரும் பெரிகாத்தான் உதவி தலைவருமான டாக்டர் டொமினிக் லாவ் பெரிகாத்தான் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். பெரிகாத்தானின் தலைவர் பதவியிலிருந்து தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் இன்று காலை விலகுவதாக அறிவித்ததை அடுத்து பெரிகாத்தானின் பேரா மாநில தலைவரும் பெர்சாத்து உதவி தலைவருமான டதஸ்ரீ அமான் ஃபைசால் அசூமு பெரிகாத்தானில் தாம் வகித்து வந்த பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பெரிகாத்தானின் பேரா மாநில தலைவராக இருந்த டதஸ்ரீ அமான் ஃபைசால் அசூமு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தாம் அந்த பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். 2016 பாரிஸ்தானில் இருந்து விலகி பக்காத்தானில் இணைந்த ஃபைசால் அசூமு 2018 முதல் 2020 வரையில் பேரா மாநில மந்திரி பெசாராக பொறுப்பில் இருந்தார். 2021 பக்காத்தான் ஆட்சி கலைக்கப்பட்ட போது முகைதீனுக்கு ஆதரவளித்த ஃபைசால் அசூமு பக்காத்தானில் இருந்து விலகி பெர்சாத்வில் இணைந்து இளைஞர் விளையாட்டு அமைச்சராகவும் பொறுப்பில் இருந்தார். கடந்த 2022 பொது தேர்தலில் பிரதமர் டதஸ்ரீ அன்வாரை எதிர்த்து தம்பூன் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு 3736 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சட்டவிரோதமாக மலேசியாவில் இருந்து தாது பொருட்களை கடத்திய மூவரை கடல்சார் பாதுகாப்பு அமலாக்க அதிகாரிகள் கைது செய்தனர். சந்தேகத்திற்குரிய படகு அதிகாலை 3 மணிக்கு பத்து பகாட் கடல் வழியாக பயணித்ததை கண்டதும் ரோந்து பணியில் இருந்த கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையிட்ட போது அரிய வகை கனிமங்களில் ஒன்றான தாது பொருட்களை பறிமுதல் செய்ததாக ஜொகூர் மாநில கடல்சார் பாதுகாப்பு ஆணையர் முகமது ஜைனி ஜைனால் தெரிவித்தார். படகில் இருந்து 120 மூட்டைகள் பறிமுதல் செய்திருப்பதாகவும் அதன் எடை சுமார் 6000 கிலோ என்றும் அதன் மதிப்பு சுமார் 6 லட்சம் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகில் இருந்த மூவரில் ஒருவர் மலேசியர் என்றும் இருவர் இந்தோனேசியர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட மூவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக பத்து பகாட் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் முகமது ஜைனி ஜைனால் தெரிவித்தார். ஜொகூர் முன்னாள் முதலமைச்சரான சாருடின் ஜமால் ஜொகூர் மாநில பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து இன்று அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துள்ளார். சமூக ஊடகமான முகநூலில் வெளியிட்டுள்ள பதிவில் பதவி விலகுவதில் தமக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியை இழந்த போதே தமக்கு பிரச்சனை இல்லை என்று குறிப்பிட்ட அவர், அப்படி இருக்க பெரிகாத்தான் தலைவர் பதவியில் இருந்து விலகுவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். 2022 ஜூன் மாதத்தில் சஹருடின் ஜமால் ஜொகூர் மாநில பெரிகாத்தான் நேஷனல் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இன்று காலை பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஷஹருடின் ஜமாலின் இந்த முடிவு வெளியாகி உள்ளது. பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து முகைதீன் யாசின் விலகியுள்ள நிலையில் தேசிய மற்றும் மாநில அளவிலான பெரிகாத்தான் நேஷனல் தலைமை கட்டமைப்பில் மேலும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு பெரிகாத்தான் நேஷனல் தன் அரசியல் யுத்திகளை மீண்டும் சீரமைக்க உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தான்ஸ்ரீ மொய்தீன் யாசின் பெரிகாத்தான் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தவுடன் பேரா ஸ்லாங்கூர் ஜொகூர் மாநில பெரிகாத்தான் தலைவர்களும் தங்கள் மாநில பெரிகாத்தான் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து தற்போது நெகிரி செம்பிலான் மாநில பெரிகாத்தான் தலைவரான ஹனீஃபா அபுபக்கர் தனது மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெரிகாத்தான் தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் பதவி விலகுவதை தொடர்ந்து தாமும் தனது நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் கட்சி பொறுப்புகளை ராஜினாமா செய்வதாக லாபு சட்டமன்ற உறுப்பினருமான ஹனீஃபா அபுபக்கர் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ஹனீஃபா அபுபக்கர்
மாநில பெரிகாத்தான் பதவிகள் கட்சியின் தலைவரால் நியமிக்கப்படும் என்பதால் இந்த முடிவை தாம் எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று தனது கட்சி பெரிகாத்தான் நேஷனலை கைவசப்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் கூட்டணியின் தலைவர் பதவியில் இருந்து விலகும் முகைதீன் யாசினின் முடிவை இன்று பாராட்டினார். முகைதீனின் ராஜினாமாவை மகத்தானது என்று வர்ணித்துள்ள அவர், பெசாத்து தலைவர், பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் மற்றும் பிரதமராக முகைதீன் அளித்த பங்களிப்பையும் பாராட்டினார். கோவிட்-19 தொற்று நோயின் உச்சத்தில் இருந்தபோது நீங்கள் நாட்டை காப்பாற்றினீர்கள், அதை மீட்டெடுக்க உதவினீர்கள். இது நம் அனைவருக்கும் உங்கள் மிகப்பெரிய பங்களிப்பாகும். வரலாறு அதை மாற்றாது என்று அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பெர்லிஸ் முன்னாள் மந்திரி பிசார் ஷுக்ரி ரம்லிக்கு ஆதரவை வாபஸ் பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததில் கூட்டணி கூட்டாளியான பெர்சாத்து பலவீனம் மற்றும் துரோகம் ஆகிய இரண்டையும் செய்ததாக அப்னான் குற்றம் சாட்டினார். இது மாநிலத்தில் அரசியல் நெருக்கடியை தூண்டியது. பெர்சாத்துவின் அபுபக்கர் ஹம்சா புதிய பெர்லிஸ் மந்திரி பெசாராக நியமிக்கப்பட்டார். இது சமூக ஊடகங்களில் பல தலைவர்களால் பல பதிவுகளுக்கு வழிவகுத்தது. தனது கருத்துகளால் முகைதீன் புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்பதாக அப்னான் குறிப்பிட்டுள்ளார். அவை தனிப்பட்டவை அல்ல என்றும் கூட்டணியின் நன்மைக்காக உருவாக்கப்பட்டவை என்றும் அவர் கூறினார். பெரிகாத்தான் இளைஞர் மற்றும் பாஸ் இளைஞர் சார்பாக பேசுகையில், தான் ஸ்ரீ உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் பங்களிப்புகளை இறுதி வரை நினைவில் கொள்வோம் என்று அப்னான் கூறினார். பெரிகாத்தான் நேஷனலின் அடுத்த தலைவர் யார் என்பது கூட்டணியின் உச்சமன்றத்தின் ஆலோசனைக்கு அதன் உறுப்பு கட்சிகளின் தலைவர்கள் கொண்டு வருவார்கள் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். முஹிதீன் யாசின் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பாஸ் வேட்பாளர்கள் குறித்து கேட்டபோது, பெரிகாத்தானை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவது முக்கியம் என்று அவர் எஃப்எம்டியிடம் தெரிவித்துள்ளார். கூட்டணியின் அரசியல் அமைப்பின்படி பாஸ் இந்த விஷயத்தை உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாக துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். பெர்சாத்துவின் அபுபக்கர் ஹம்சா பெர்லிஸின் புதிய மந்திரி பெசாராக பதவியேற்ற சில நாட்களுக்கு பிறகு தற்போது ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக பணியாற்றி வரும் பாஸ் கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ராஜினாமா செய்வார்கள் என்று பாஸ் கட்சி அதிரடியாக அறிவித்துள்ளது. இதனால் பெர்லிஸில் அரசியல் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. சமீபத்தில் மந்திரி பெசார் பதவியை ராஜினாமா செய்த ஷுக்ரி ரம்லிக்கு ஒற்றுமையை காட்டும் வகையில் பாஸ் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மாநில அரசாங்கத்தில் தங்கள் பதவிகளில் இருந்து விலகுவார்கள் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அபுபக்காரின் புதிய வரிசையில் எந்த ஆட்சிக்குழு பதவியையும் பாஸ் மறுக்கும் என்று அவர் கூறினார். இருப்பினும் கடந்த தேர்தலில் தாங்கள் பெற்ற ஆணைக்கு ஏற்ப மாநில அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து ஆதரிப்போம் என்று அவர் தெரிவித்தார். கோமிஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் இந்தியர் கூட்டுறவு அமைப்பின் துவக்க விழா நல்லெண்ண விருந்துபசரிப்போடு வரும் ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை பெட்டாலிங் ஜெயா தோட்ட மாளிகையில் நடைபெற உள்ளது. ஸ்லாங்கூரில் உள்ள இந்தியர்களின் பொருளாதார உயர்வுக்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இலக்காக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்லாங்கூர் இந்தியர் கூட்டுறவு அமைப்பின் துவக்க விழாவிற்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையேற்று சிறப்பிக்கவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் சமூகத்தில் உதவி தேவைப்படுவோர் உரிய உதவிகளை பெறவும் அதற்குரிய நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகள், ரொக்க பரிசுகள், விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. இந்த நல்லெண்ண விருந்தில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் 0828881700 என்ற எண்களில் அழைத்து தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். முன்னதாக கோமிஸ் இயக்கத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் இன்று ஓம்ஸ் பா தியாகராஜன் இல்லம் வந்து நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை வழங்கினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.